நல்ல யோகத்தை கொடுக்கும். குறிப்பாக நாடு விட்டு நாடு போய் நம்மளுடைய அம்பாசிடர்ஸாக ஒர்க் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் அது இன்னொரு தூதரகத்தில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம் நல்ல யோகத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். பெண்களுக்கு தங்கம் வெள்ளி போன்ற ஆபரண சேர்க்கை அமையும். ஒரு சில பேருக்கு அதிர்ஷ்டம் இருக்கும். இப்போ யார் மூலியமா கிஃப்ட்லாம் அதிகமாக கிடைக்கும். செவ்வாய் 9ஆம் இடமான மேஷத்தில் ஆட்சி பெறும்போது தந்தையார் வழி சப்போர்ட் நல்லாயிருக்கும். ஒரு சில பேருக்கு சொத்துக்கள் கிடைக்கும். பூர்வீக சொத்துக்கள் இவங்களுக்கு ஈஸியாக அனுபவிக்கக்கூடிய யோகம் இருக்கும். இவங்க பெருசாக சொத்து சேர்க்கலன்னா கூட உங்களுக்கு பூர்வீகம் அவங்களுக்கு தந்தையார் மூலியமாகவோ இல்லைன்னா உங்களுடைய தாத்தா மூலியமாக அவங்களுக்கு சொத்துக்கள் கிடச்சி அது மூலியமாக அவங்க சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொடுத்துரும். அதுபோல் ஒரு சிலருக்கு தன்னுடைய அப்பா இல்லைன்னா தாத்தா செய்யக்கூடிய பிஸ்னஸ் எடுத்து பண்ணக்கூடிய யோகமும் இருக்கும். ஒரு சிலர் ஸ்பிரிச்சுவல் விஷயங்களில் ஈடுபடுவாங்க. இதே செவ்வாய் 10ஆம் இடமான ரிஷபத்தில் இருக்கும்போது மருத்துவத்துறையில் சில பேருக்கு சக்ஸஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு சிலர் மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவாக ஒர்க் பண்ணுவாங்க. அதே போல் இந்த ஆயுர்வேதிக் மெடிசன், சித்தா மெடிசன் இந்த மாதிரி துறையிலையும் ஒரு சில பேர் வேலை செய்வாங்க. நீரை ஆதாரமாக வச்சு அது மூலிமா மருந்துகளை தயாரிக்கக்கூடிய மருத்துவர்கள் இந்த மாதிரி அமைப்பில் அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. அதுபோல் ஒரு சிலர் ஐஸ்கிரீம், கூல்ட்ரிங்க் ஷாப்பு, கேட்ரிங் கூட ஓரளவுக்கு சில பேருக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ செவ்வாய் மிதுனம்ங்கிற இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்கும்போது மூத்தவர்களால் ஆதாயம் ஏற்படும். ஒரு சிலருக்கு 2ஆம் திருமணம் அமையறதுக்கான ஒரு வாய்ப்பும் வரும். அதுபோல் பிஸ்னஸில் நல்ல லாபகரமாக இருக்கும். குறிப்பாக கன்ஸ்ட்ரக்ஷன் தொழிலில் லாபகரமாக இருக்க சான்ஸ் இருக்குது. அதுபோல் அரசாங்கம் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ்லலாம் உங்களுக்கு நல்ல லாபம் தரும். ஒரு சிலருக்கு அரசியல்லையும் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். இதே செவ்வாய் 12ஆம் இடத்துல நீச்சம் அடையும் போது வீண் விரயங்கள், பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். உடல் ரீதியாக பிரச்சனை ஏற்படக்கூடிய சூழலும், ஒரு சிலருக்கு தந்தையார் வழி சொத்துக்கள் மூலிமா பிரச்சனைகள் ஏற்படும். அதுபோல் தாயார், தந்தையார் குறிப்பாக 4ஆம் இடத்துக்கும் அதிபத்தியம் வகிக்கிறாரு, 9ஆம் இடத்துக்கும் அதிபத்தியம் வகிக்கிறதால குறிப்பாக தன்னுடைய பேரண்ட்ஸ் எல்லாம் அதிக பிரச்சனைகள் இவங்க சந்திப்பாங்க. இவங்களுக்கும் உங்களுடைய பேரண்ட்ஸுக்கு சரியாக ஒத்து போகாது. தகராறும் பிரச்சனைகளும் அதிகமாக இருக்கும். அதுபோல் இவங்களுக்கு நிம்மதியான தூக்கமும் இருக்காது. ஒரு சிலருக்கு பிரயாணங்கள் மேற்கொள்ளக்கூடிய சூழல் வரும். இப்படிப்பட்ட அமைப்புகள் செவ்வாய் 12ஆம் இடத்துல கொடுத்துருவார். ஒரு சிலருக்கு மருத்துவ ரீதியாக இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஆனால் ஒரு மருத்துவராக ஆக முடியாது. அதுபோல் ஒரு போலீஸில் ஜாயின் பண்ணி வேலை பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க, கனவு காணுவாங்க. ஆனால் எக்ஸாமில் பாஸ் பண்ண மாட்டாங்க. அதுபோல் ஒரு சில குவாலிஃபிகேஷனில் இவங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்காம போயிடும். ஸோ நிராசைகள் அதிகமாக இருக்கும். ஆனால் அந்த துறைக்கு உண்டான அத்தனை திறமைகளையும் இவங்க வச்சுருப்பாங்க. இவங்க ஒரு ஒரு மருத்துவராக இல்லைன்னா கூட மருத்துவத்தை பற்றி நல்லா பேசுவாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் செவ்வாய் கொடுத்துரும்னு சொல்லலாம். இப்போது சிம்ம லக்னத்துக்கு செவ்வாயோட அமைப்பை நம்ம பார்த்துட்டோம். இனி அடுத்த வீடியோவில் கன்னி லக்னத்துக்கு செவ்வாய் எப்படிப்பட்ட யோகத்தை தருவாருங்கிறது பார்க்க போகிறோம். நன்றி, வணக்கம்.